पति ब्रह्मचारी செல்லம் எந்திரிச்சிட்டாடா. இதுக்கப்புறம் மனோகருடைய பான் மசாலா டெம்போ நம்ம ஏரியாக்குள்ளேயே வராது. நீ இருக்கிற வரைக்கும் இந்த குலாபுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. எக்ஸாம் ஹால்ல கடைசியா ஒரு பையன் உட்கார்ந்துருக்கான் பாரு, அவன் பாஸ் ஆறது ஏன் பொறுப்புன்னு நான் வாக்கு கொடுத்துருக்கேன். இதுல எல்லா பதிலும் எழுதியிருக்க. இப்படி சீட்டிங் பண்றிய உனக்கு வெக்கமா இல்ல? இப்ப நான் யாருன்னு காட்டுறேன் பாரு. சீட்டிங் பண்றிய உனக்கெல்லாம் வெக்கமாவே இல்லையா? IAS அதுக்கான அர்த்தம் தெரியுமா உனக்கு? ஒருத்தருக்காக சீட்டிங் பண்ணி நீ இன்னொருத்தருடைய உரிமையை பறிக்கிற. ஒருத்தரோட கனவை நீ சுக்கு நூறாக்குற. ராத்திரி ஃபுல்லா படிக்கிறவங்களோட வலி தெரியுமா உனக்கு? கனவோட மதிப்பு என்னன்னு தெரியுமா? பாட்டி, IAS ஆகிறதா என்னோட கனவு. ராத்திரி என் தூக்கத்தை தியாகம் பண்ணாதான் என்னால IAS ஆக முடியும். IASக்கான அர்த்தம் தெரியுமா உனக்கு? நம்மளுடைய நாட்டுக்கு சேவை பண்ணணும்னா அதுக்கு நான் IAS ஆகணும். வேணும்னா பாருங்க, நான் IAS ஆகி காட்டுவேன். சபாஷ். நான் சொல்றேன், நம்ம நாட்டுக்கு சேவை செய்யணும்னா அதுக்கு IAS ஆகணும். ஆனா சீட்டிங் பண்ணி IAS ஆகுறவ அவன் நாட்டுக்கு எதிராகவும் எப்பவும் சீட்டிங் தான் பண்ணிக்கிட்டு இருப்பான். ஆனா உன்ன மாதிரி ரவுடிக்கெல்லாம் இது சுத்தமா புரியாது. உங்க வீட்ல இருந்து இப்பதான் போன் வந்தது. உங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லையா? அப்பா அப்பா, ராம் 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 ராம். அம்மா எப்படியோ பொண்ணு அதே மாதிரிதான். முதல்ல சொல்லு, போய் சொல்லிட்டு நீ எங்க போன? உன்னாலதான் என் பையன் இந்த நிலைமையில இருக்கான். நீ சொன்ன ஒரு பொய்யால உன் அப்பாவுக்கு உன் அம்மா ஞாபகம் வந்துருச்சு. என் பையன் படுத்த படுக்கை ஆயிட்டா. அப்பா அப்பா, ஐம் ரியலி சாரி. உங்களை நான் கஷ்டப்படுத்துறோம்னு நினைக்கவே இல்லை. நான் உங்களை சர்ப்ரைஸ் பண்ணணும்னு தான் நினைச்சேன்ப்பா. நான் உங்களுக்கு IAS ஆகி காட்டணும்னு நினைச்சேன். அப்பா, ஒரு பொய் சொல்ல ஆரம்பிச்சா அதுக்கப்புறம் அதை மறைக்க 100 பொய் சொல்லணும். ஒரு தடவை அது ஒருத்தருக்கு பழக்கம் ஆயிடுச்சுன்னா அப்புறம் அவன் பொய் சொன்னாதான் அவனுக்கு அது சந்தோஷமே கொடுக்கும். அதோட அவன்கிட்ட இருக்கிற நல்ல குணங்கள்லாம் அவனை விட்டு போயிடும். ஆனா கனவுல கூட நினைக்கல இந்த மாதிரியான கேவலமான பழக்கம் என் பொண்ணுக்கு ஏற்படும். அம்மா, அவளை இங்க இருந்து போ சொல்லுங்க, போ சொல்லுங்க.
உடனே இங்க இருந்து போ. என் பையனை நிம்மதியா ஓய்வு எடுக்க விடு. இல்ல இவன் உயிரை எடுத்துட்டு தான் போவியா? வெளியே போ முதல்ல. அப்பா எதுக்காகப்பா இந்த நாடகம்லாம் உங்ககிட்ட வச்சிருந்தீங்கன்னா திரும்ப இப்படி பண்றதுக்கு இவளுக்கு தைரியம் வராது. அதனால தான்டா நீயா இருக்க, நானா இருக்கிறேன். இத பாரு, நாம அரவணைக்க வேண்டிய இடத்துல நாம வன்முறைய கையில எடுக்க கூடாது. அவ மனசுல என் மேல ஒரு அன்பு இருக்கு பாரு, அதுதான் என்னுடைய மிகப்பெரிய ஆயுதமே. IAS ஆக கிளம்பிட்டா. பாவம் அவளுக்கு இந்த குலாப் சிங்கோட டிக்ஷனரியில IASக்கான ஒரே ஒரு அர்த்தம் தான் இருக்கு. ஐ எம் சுப்ரியர். நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் அண்ணி. இதுக்கப்புறம் அப்பாவோட விருப்பம் இல்லாம நான் எதையும் பண்ண மாட்டேன். அவருக்கு கஷ்டத்தை கொடுக்க மாட்டேன். அவர்கிட்ட பொய்யும் சொல்ல மாட்டேன். ஹேய் பொம்மை, பொம்மை, உனக்கு ஒண்ணு சொல்லவா? நான் ஏன் எப்பவும் ஈஷாவை செல்லம் செல்லன்னு கூப்பிடன்னு தெரியுமா? தெரிஞ்சுக்கணுமா? அது என்னன்னா, அவ எப்பவுமே வந்து நான் ஆட்டி படைக்கிற பொம்மையா இருக்கணும். அவளுடைய ரிமோட் என் கையில தான் இருக்கணும். ஆமா. நான் எப்ப சிரிக்கணும்னு சொல்றனோ அப்ப சிரிக்கணும். நான் எப்ப அழ சொல்றனோ அப்ப அழணும். சபா, எப்ப நான் எதுவும் சொல்லாம அமைதியா இருக்கணும். அப்ப நீ கப்சு பண்ணு. உன் வாய் மேல விரல் வச்சு நீ ஒரு மூலையில உட்காரணும். நான் வச்சிருக்கிற பொம்மை உன்னுடைய சிரிப்பு, அழுக, உட்கார்றது, நிக்கிறது, சாப்பிடுறது, தூங்குறது, நடக்கிறது எல்லாமே என்னோட கையில தான் இருக்கு. எப்பவுமே என் கிட்ட தான் இருக்கும். எனக்கு மூச்சு இருக்கிற வரைக்கும் உன்னால நிம்மதியாவும் இஷ்டத்துக்கு மூச்சு விடவே முடியாது. அந்தாங்க பிடிங்க. கொழுந்தனாரே வந்துட்டீங்களா? டீ போட்டு தரவா? சூரஜனா போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து திரும்பி வந்துட்டாரே. எங்க? ஆண்டவா, என் வேண்டுதல் நிறைவேறிடுச்சு. புடி புடி. நல்ல வேலையும் கொழுந்தனார் வீட்ல இல்ல. இல்லனா அவர்கிட்ட இவன் திட்டு வாங்க வேண்டியதா இருக்கும். போலீஸை விட இவரு கடுமையா நடத்து பாரு. ஐயோ தங்கம், என்னப்பா இப்படி அடிபட்டு இருக்கு? வா வீட்டுக்கு. இதோ அண்ணா வந்துட்டாரு. அண்ணா, அண்ணா உங்களுக்கு அடிபட்டு இருக்கு. அட அமைதியா இருங்க, அவன் முதல்ல உட்காரட்டும். இங்க பாருப்பா, அந்த போலீஸ்காரங்க ஒண்ணு போட்டு அடிக்கலாம் செய்யலையே. அதெல்லாம் ஒண்ணு இல்ல பெரியமா. அந்த போலீஸ்காரங்க எல்லாம் என்ன ஒண்ணுமே பண்ணல. இரு, நான் போய் தண்ணி கொண்டு வரேன். சித்தப்பா சொன்னாரு உங்களை போலீஸ் அவ்வளவு சீக்கிரத்துல எல்லாம் வெளில விட மாட்டாங்கன்னு. நீங்க UPSC IAS எக்ஸாம்ல பிட்டு பேப்பர் கொடுத்திருக்கீங்கல்ல, இந்த வாட்டி மாமியார் வீட்ல ரொம்ப நாள் இருக்க போறீங்க. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா குலாப் சிங் தான் மேலிடத்துல போன் பண்ணிருப்பாரு. சரிதானே? இல்ல, இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் அவர் ஏமா தேவையில்லாம தலையிட போறாரு? ஆனா அண்ணா, போலீஸ்காரங்க எப்படி உங்களை ஈஸியா வெளிய விட்டாங்கன்னு சொல்லுங்க. எங்க ஈஸியா விட்டாங்க? அவங்களுக்கு சட்டத்தை நான் கத்து கொடுக்க வேண்டியதாயிடுச்சு. அதாவது என்னன்னா, CRP செக்ஷன் 57 பிரகாரம் எந்த சாட்சியும் இல்லாம ஒரு ஆளை 2 மணி நேரத்துக்கு மேல லாக்அப்ல வைக்க முடியாது.
அப்படி பண்ணா அரெஸ்ட் பண்ணப்பட்ட அந்த ஆளே போலீஸ் மேல கேஸ் போடலாம். அவ்வளவுதான். 2 மணி நேரம் முடியறதுக்குள்ளேயே லாக்அப் திறந்து அந்த போலீஸ்காரங்க என்ன விட்டுட்டாங்க. அதாவது என்ன விடுதலை பண்ணிட்டாங்க. ரொம்ப ஸ்மார்ட்ல. உங்களுக்கு எப்படி செக்ஷனை பத்தி எல்லாம் ரொம்ப நல்லா தெரிஞ்சது? நான் கிரைம்ல PhD பண்ணிருக்கேம்மா. பிஹெச்டி. இங்க பாரு, முதல் தடவை உள்ள போகும்போது கிராஜுவேட் ஆன, 2வது தடவை உள்ள போகும்போது மாஸ்டர் ஆயிட்டேன், அப்புறம் திரும்ப போனதுக்கு அப்புறம் PhD ஆயிட்டேன். உங்களுடைய இந்த அண்ணன் எத்தனை தடவை சட்டத்தை மீறி இருக்கேன் தெரியுமா? அதனால சட்டத்துடைய ஒவ்வொரு செக்ஷனும் எனக்கு நல்ல மனப்பாடமாயிடுச்சு. நான் என்ன யோசிச்சுட்டு இருக்கேன்னா, பார்ட் டைமா வக்கீல் தொழில் பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். நீ என்ன நினைக்கிற பாட்டி? அதுக்கு முன்னாடி உன்னை யாரு போலீஸ்ல புடிச்சு கொடுத்தது? முதல்ல அவனோட பேரை சொல்லு. சொல்லுப்பா. அட பெரியமா, அதெல்லாம் விடுங்க. ஆமா, நீங்க என்ன இந்த நேரத்துல வீட்டுல இருக்கீங்க? இன்னும் வேலை கிளம்பல? அம்மா மேல ஏதோ குத்தம் சொல்லி அந்த பெரிய வீட்டில் வரிசை இருக்காங்கல்ல, அவங்க 4 நாள் லீவு கொடுத்து அமிச்சிட்டாங்க. இந்த பொண்ணுங்களுக்கு கல்யாணம் பண்ற கடமை மட்டும் இல்லாம இருந்ததுன்னு வை, நான் எப்பவோ அந்த வேலையை விட்டுட்டே வந்திருப்பேன். இப்ப மட்டும் அவ என் கண்ணு முன்னாடி வந்தான்னு வை, பொலர்னு 2 அறை விடுவேன். இப்படியே சொல்லி சொல்லி அவளுக்கு 2000 அறை கொடுத்துட்டாங்க அம்மா. அதாவது கனவுல. அம்மா இருந்திருந்தா ஒழுங்கா வளர்த்திருப்பாங்க. அம்மாவும் இல்ல, அதான் பணத்திமிர்ல ஆடுறா. சாப்பிடு. உனக்கு பிடிச்ச சப்பாத்தியோ குருமாவோ பண்ணி வச்சிருக்க, சாப்பிட்டு சொல்லு எப்படி இருக்குன்னு. பெரியமா, உங்க கையால செஞ்ச சாப்பாடு என்னைக்கு ருசி இல்லாம இருந்திருக்கு சொல்லுங்க. அது என்னைக்குமே ருசியா தான் இருக்கும். அடேங்கப்பா, அட 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 அட, விருந்தோம்பல் நடக்குதா இங்க? நல்லா சாப்பிடறதுக்கு கொடுங்க அவனுக்கு. அதுவும் இல்லாம என் பையன் இப்ப பெரிய யுத்தத்துல ஜெயிச்சுட்டு வந்திருக்கான். அட என்னப்பா இது, வெறும் சப்பாத்தியும் காய்கறியும் வச்சிருக்கீங்க, அவ்வளவுதானா? ஏதாவது ஸ்வீட்டா பாயாசம் ஏதாவது பண்ணிருக்கலாம்ல? ஜெயில்ல இவனுக்கு குடிக்க பச்சை தண்ணியாவது கொடுத்தாங்களான்னு தெரியல. கொழுந்தனாரே, அவனை முதல்ல கொஞ்சம் நிம்மதியா சாப்பிட விடுங்க. அதுக்கப்புறம் உங்க மனசு நிம்மதியா ஆகிற வரைக்கும் என்ன வேணா திட்டிக்கோங்க. அனி, இவனை வெளியாளுங்க திட்டி திட்டி அவனுக்கு பழக்கமாயிடுச்சு. நாம திட்டதுனால மட்டும் இவன் திருந்திட போறானா என்ன? நானா ஒன்னும் ஆசைப்பட்டு இந்த வேலைக்கு போகணும்னு நினைக்கல. இப்பதான்ப்பா ஞாபகத்துக்கு வருது. நான் தான் வந்து கையெடுத்து கும்பிட்டு நெத்தி பொட்டு வச்சு ஆரத்தி எடுத்து போய் ரவுடி ஆகுங்க, நல்லா ரவுடித்தனம் பண்ணுங்கன்னு சொன்னேன் இல்லையா? மொத்த நகரத்தையும் நாசம் பண்ணு, எல்லார் மண்டையையும் உட, குடும்பத்து பேரை உயர்த்துன்னு சொன்னேன் இல்லையா? உனக்கு வெக்கமா இல்ல? பசங்க கிண்டல் பண்ணும்போது உனக்கு மானம் போல? ஜனங்க என்ன சொல்லுவாங்கன்னு யோசிச்சியா? அவங்க இததான் சொல்லுவாங்க. அவங்க அப்ப நல்ல பழக்க வழக்கத்தை கத்து கொடுக்காதனாலதான் ரவுடி ஆயிட்டானுவாங்க. யாருக்கு என்ன வேலை கிடைக்குதோ அதானே அவங்க பாப்பாங்க. நீ எதுவும் நடுவுல பேசாத. அமைதியாரு. சூரஜ், அட தடுங்கப்பா, இவனை யாராவது தடுங்கல. சாப்பாட சாப்பிடலன்னா 4 பேர் மண்டைய உடைக்கிறதுக்கு இவனுக்கு எங்கிருந்து விளைவு வரும்? அப்பா. சூரஜ், சாப்பிட்டு போப்பா. இதெல்லாம் நிம்ம வயிறு ரொம்பிடுச்சு பெரியமா. உன்ன மாதிரி ஒருத்தெல்லாம் வெறும் இந்த காலேஜுக்கும் உன்னுடைய அப்பா அம்மாவுக்கு மட்டும் இல்ல, இந்த மொத்த தேசத்துக்குமே நீ ஒரு மிகப்பெரிய களங்கம். அப்பா, என் மேல இருக்கிற கோவத்தை மாத்திரம் மேல காட்டாதீங்க. உங்க செல்ல பொண்ண நீங்க மன்னிச்சிருங்க. அரவ IAS ஆகணும்னு நீங்க தானே ஆசைப்பட்டீங்க. ஆனா அவனால IAS ஆக முடியல. அதனாலதான் நான் ஆரோ, நீ IAS ஆகணும்னு நான் ஆசைப்பட்டேன்னா அப்ப நீ மட்டும்தான் IAS ஆக முடியும். ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் தைரியமே இல்லாம என்ன ஏமாத்திட்ட. ஆனா இப்ப நீ என்னடான்னா உன் இடத்துல பரீட்சை எழுத சொல்லி IAS ஆக சொன்னியா? இந்த முடிவால உங்க அப்பா சந்தோஷப்படாது எப்படி நீ யோசிச்ச? இந்த வீட்டுல என் பசங்க என்ன பண்ணணும்,
என்ன ஆகணுங்கிற முடிவை இங்க ஒருத்தரால மட்டும்தான் எடுக்க முடியும். அது நான் தான். நான் உன் அண்ணனை கொஞ்சம் பாரு. நான் ஆசைப்பட்டதுனால தான் அவன் வக்கீல் ஆனா. எனக்காக தான் அவன் கோர்ட்ல போய் வாதாடுறான். உன்னால எனக்கு சந்தோஷத்தை கொடுக்க முடியல. அதனால நீ அந்த பொறுப்பை அவன் தங்கச்சி கையில ஒப்படைக்க பாக்குறியா? அப்புறம் நீ என்ன பத்தி எல்லாம் தெரிஞ்சிருந்தோம். என்னுடைய உண்மையான சந்தோஷம் எதுல இருக்குன்னு உனக்கு தெரியாம போயிடுச்சா என்ன? பெண்களோட வேலை வந்து வீட்டை பாத்துக்கிறது மட்டும்தான், இந்த நாட்டை பாத்துக்கிறது இல்ல. பெண்கள் தான் வீட்டோட மரியாதை. நீ உன் புகுந்த வீட்டுக்கு வாழ போனீன்னா இந்த வீட்டோட மரியாதையை பெருமைப்படுத்துற மாதிரி நடந்துக்கிற, அசிங்கப்படுத்துற மாதிரி இல்ல. இந்த வீடு குலாப் சிங்கோட வீடு. உங்க எல்லாருடைய எதிர்காலத்தையும் நான் தான் முடிவு பண்ணுவேன். நான் தான். மருமகளே, இந்த வருஷத்துல இந்த வீட்டுல குழந்தையோட அழுக சத்தம் கேட்டே ஆகணும். புரிஞ்சுதா? நேர்மையா கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சு சமைக்கிற சாப்பாடை தான் எனக்கு சாப்பிட பிடிக்கும். உனக்கு வெக்கமா இல்ல? பசங்க கிண்டல் பண்ணும்போது உனக்கு மானம் போல? ஜனங்க என்ன சொல்லுவாங்கன்னு யோசிச்சியா? அவங்க இதை தான் சொல்லுவாங்க. அவங்க அப்ப நல்ல பழக்க வழக்கத்தை கத்து கொடுக்காதனால தான் ரவுடி ஆயிட்டானுங்க. சூரஜ், என்ன பண்ற? இந்த போர்டுல என்ன எழுதிருக்கு நீ படிக்கலையா? அட, நான் உன் முகத்தை படிச்சிட்டேன்ப்பா. அதுல ரொம்ப தெளிவா எழுதிருக்கு நீ எதுவுமே சாப்பிடலன்னு. இந்த சாப்பிடு, அம்மாக்கு தெரியாம நான் இத கொண்டு வந்தேன். அட பிந்தியா, ஏய், நான் இன்னைக்கு உன்னோட கைரேகைய நல்லாவே படிச்சிட்டேன். அதுல என்ன எழுதிருக்குன்னா, இன்னைக்கு நீ என் கையால நல்லா அடி வாங்குவன்னு. உங்க அம்மா கிட்ட போய் நான் தான் அடிச்சேன்னு தெளிவா சொல்லு. என்ன? வீட்டுக்கு போனதும் எல்லா ஜன்னலையும் தெளிவா சாத்தி வச்சிரு. அப்பதான் சூரஜோட முகத்தை உன்னால தெளிவா பார்க்க முடியாது. புரிஞ்சுதா? நல்லா கேட்டுக்கோ. இதுக்கப்புறம் சூரஜ் பக்கத்துல உன்னை பார்த்தேன்னு வை, இன்னைக்கு வெறும் உன் கையை தான் முறுக்குன. அடுத்த தடவை அப்படியே உன்னை மேல இருந்து தூக்கி போட்டுடுவேன். ஓடிப்போ. பிந்தியா, நீ ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க? நீ என்ன எனக்கு பாடி கார்டா? ஆமா, நான் தான் உனக்கு பாடி கார்டு. ஏன்னா அங்க உன் ஃப்ரெண்ட் இருக்கான் பாரு, அவ எதுக்குமே பிரயோஜனம் இல்ல. வெறும் கையில போர்டு வச்சுக்கிட்டே இருக்கான். உனக்கு எப்போவாது ஹெல்ப் பண்ணிருக்கானா? இரு, உனக்காக நான் ஒன்னு கொண்டு வந்திருக்கேன், எடுத்துட்டு வரேன். உனக்காக நானே என் கையாலேயே பாயாசம் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். சீக்கிரமா சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. ஆச்சரியமா இருக்கு. கசப்பா பேசுற பொண்ணு வெளியாளுக்கு பாயாசம் செஞ்சுட்டு வந்திருக்கா. ஏய், நீ என்ன எனக்கு வெளியாளா? நீ முதல்ல சாப்பிடு, இல்ல நானே உனக்கு ஊட்டி விடுவா. ஏய், இந்தா. போ 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 போ. அங்கவி அங்கவி, நான் சாப்பிடுறேன். போ. ஐயா கால் பண்றாரு. சொல்லுங்க ஐயா. நான் சொல்றத கவனமா கேளு சூரஜ். சரிங்க ஐயா, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. அட, பாயாசத்தை குடிச்சிட்டு போப்பா. அப்புறம் சாப்பிடுறேன். உனக்கே தெரியும்ல, ஐயா தான் என்னுடைய கடவுள்னு. அந்த கடவுளுக்காக பாயாசம் என்ன இந்த உலகத்தை விட்டு கொடுப்பேன். இந்த உலகத்திலேயே நான் தான் பொண்ணுன்னு நினைக்கிறேன். அவன் தன்னை வெளியாளுன்னு சொல்லியும் கூட அவனை என் ஆளுன்னு சொல்லாம இருக்கேன். நானும் பாக்குறேன் எவ்வளோ நாள் தான் நீயும் என்னை விட்டு விலகி இருக்கேன்னு. ரவுடி கேடி, உன்னை எப்படி போலீஸ் இவ்ளோ சீக்கிரம் விட்டாங்க?
இவன் இனிமே எப்பவும் பாடி கார்டா உன் கூட தான் இருக்க போறான். உன் நிழலா உன் கூடவே அவன் இருப்பான். அப்பதான் நீ போய் சொல்லணும்னு கனவுல கூட நினைச்சு பார்க்கவே மாட்டேன். ஆனா அப்பா, இவன் இருக்கானே, இவன் ஒரு ரவுடி. யாரு நல்லவங்க கெட்டவங்கன்னு முடிவெடுக்கிற திறமை என்கிட்ட இருக்கு. இவன் கெட்டவன் இல்ல. சொல்ல போனா அந்த உலகத்தோட கெட்டல இருந்து அவன் உன்னை காப்பாத்துவான். நான் இவங்கிட்ட எல்லாத்தையும் எடுத்து சொல்லிட்டேன். சரி, வண்டியில உட்காரு. ஆனா அப்பா, செல்லம், நான் சொல்லிட்டேன்ல, வண்டியில உட்காரு. சூரஜ், எனக்கு தெரியும் நான் உன்கிட்ட ஒப்படைச்ச பொறுப்பை நீ சரியா நிறைவேற்றுவேன். உன் மேல எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு. அந்த ஆண்டவன் என் மேல நம்பிக்கை வச்சா கூட அது வீண் போகும். உங்க நம்பிக்கை வீண் போகாது. சபாஷ். ஓ, ராம் 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 ராம். டேய், ஏன்பா இப்படி ஒரு காரியத்தை பண்ண? போயும் ஒரு பூனை கிட்ட பாலை பாதுகாக்க சொல்லிருக்க. அப்படி என்ன அவசியம் வந்துச்சு? ஒரு வயசு பையனை எப்படிப்பா பாதுகாப்பா அனுப்பலாம்? இந்த வயசு பையன் இருக்கான, அவன் கட்ட பிரம்மச்சாரிமா. கண்டிப்பா அவன் என்னோட பொண்ணை கண்காணிப்பான். ஆனா எந்த காலத்திலயும் அவன் அவளை கண்ணெடுத்து கூட பார்க்க மாட்டான். வண்டியை நிறுத்த. என்னாச்சு? சொன்னது கேட்கல? வண்டிய நிறுத்து. நீங்க எங்க போறீங்க? நில்லுங்க. நான் அப்பவே சொன்னேன்ல, ஈஷாக்கா எப்பவுமே லேட்டா வர மாட்டாங்கன்னு. இஷாக்குள்ள இப்படி ஒரு நல்ல மனசா? இதை நான் நினைச்சு கூட பார்க்கவே இல்லை. இப்ப நீங்க எங்க போறீங்க? இப்ப நீ என்ன சொல்ல வர? நீ வெறும் பாடி கார்டு தான். பாஸ் ஆகலாம் ட்ரை பண்ணாத. உங்களை பாத்துக்க சொல்லி உங்க அப்பா என்கிட்ட சொல்லிருக்காரு. இப்ப நீங்க என் அப்பா உன்னை என்ன பாத்துக்க சொன்னாரா? அவருக்கு மட்டும் நீ எவ்வளவு பெரிய ரவுடி கேடுன்னு தெரிய வந்துச்சுன்னு வச்சுக்கோ. அப்புறம் நீ என்ன, உன் நிழல் கூட என் மேல படுறதுக்கு அவர் விட மாட்டாரு. சரி, நம்ம அதெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம். இப்ப தயவு செஞ்சு கார்ல வந்து உட்காருங்க. நான் சொன்னது உனக்கு கேட்கல? நான் உன் கூட எங்கேயும் வர தயாரா இல்ல. போய் உன் வேலையை பாரு. அந்த வேலையை தானே பாத்துட்டு இருக்கேன். இப்ப நீங்க வாங்க, வந்து வண்டியில இருங்க. நான் எங்கேயும் வர மாட்டேன். நீங்க இப்ப வரலனா நான் ஐயாக்கு ஃபோன் பண்ணிடுவேன். நான் வர இப்ப மாட்டேன். நீங்க என் கூட வரலனா நான் ஐயாக்கு ஃபோன் பண்ண. ஒத்துக்கையாமா? உன்னை சம்மதிக்க வைக்க எவ்வளவு அழகான பூக்கள்லாம் கொடுத்துருக்காருன்னு பாரு. சரி, அது போட்டோம். மிச்ச சண்டையெல்லாம் போய் வீட்டுல வச்சுக்கோங்க, சரியா? அது என்னன்னா, புருஷன் பொண்டாட்டி சண்டையெல்லாம் வீட்டுக்குள்ள இருந்தாதான் நல்லா இருக்கும். இவன் புருஷனா? வாய்ப்பே இல்ல. பொண்டாட்டியா? வாய்ப்பே இல்ல.